கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு டேஸ்ட்டான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சூடான சாத்தில் நெய் அல்லது ஆயிலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 months வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழுதனியாக, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப வரமிளகாய், கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணற்ற மருத்துவகுணம் மிகுந்த மூலிகை வகையை சார்ந்த ஒரு கீரை தான் எடுத்திருக்கேன், புளிச்சக்கீரை. இதை நல்லா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கின பிறகு ஆற வச்சுட்டு பொடிச்சு வச்சுருக்க பொடியோடு ஆட் பண்ணிக்குவோம். 6 பூண்டு போல் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா கெட்டியாக அரைச்ச பிறகு கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் ஆட் பண்ணி தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுட்டு விழுதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு ஸ்டேஜில் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இதுக்கு ஆயில் அதிகம் நமக்கு தேவைப்படாது. இது இட்லி தோசையோட மட்டும் இல்லை, சாத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது நம்ம வீக்லி ட்வைஸ் ஆகுது, அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பச்சை சுண்டைக்காய் விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் முழுதனியாக, கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணி சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்த பிறகு ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான சுண்டைக்காவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுத்த பிறகு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ள ஆயிலில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். 2 கருவேப்பிலை, 25 சின்ன வெங்காயம், 15 பூண்டு பல் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்த பிறகு தேவைக்கேற்ப தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியா பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கின பிறகு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். பொடிச்சு வச்சிருக்க பொடி, வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்குவோம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 10 minutes வச்சு எடுத்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் நுணுக்கி வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண நல்ல காரசாரமான சுண்டைக்காய் விரும்பாதவங்க நம்ம லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரசம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ரசத்தை எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொடிக்க வேண்டிய பொருளை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி பழம், புளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. கோழி குண்டை விட மிக சிறிய அளவு புளி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். தோலை நீக்கின பிறகு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேவைக்கேற்ப ஆயிலில் கடுகு, 2 வரமிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 10 பூண்டை தோலோட தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா சிவந்து வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். பொடிச்சு வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு கமகமான வாசனை கிடைக்கும். மசிச்சு வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிறிய அளவு வெல்லம், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம், கீ வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது. பொங்கி நுரைச்சி வர நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொங்கு ஸ்டைலில் கல்யாணம் விட்டு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைனாக ஒரு பருப்பு பொடி தருவாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஈக்குவல் குவான்டிட்டியில் 3 விதமான பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உடச்சக்கடலை 3ஐயும் கடாயில் சிவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் பொரித்த பிறகு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 4 கெட்டியான பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன். காரத்திற்கேற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் ரெட் சில்லியும் நார்மல் மிளகாவையும் எடுத்திருக்கேன். மிளகு நல்லா உப்புன பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். 2 கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு மாற்றிக்கலாம். மேலும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 பூண்டை தோலோட தட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம சிவந்து வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும், கருகி விடக்கூடாது. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் நல்லா ஆறின பிறகு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி. இது சூடான சாதத்தில் நெய்யோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சூடான சாதத்தில் இந்த குழம்போட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் தேவையான அளவு தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு தேங்காய் துருள் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ குழம்புனுடைய குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருள் சிவந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸிங் கொடுத்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாய், 25 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச விடுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ண பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்து ஆயில் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்மளுக்கு சுவையான எங்கள் ஊர் சைடு சொல்லக்கூடிய வெங்காய குழம்பு ரெடி. இதை கேரளாவில் வந்து உள்ளித்தீகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த குழம்புக்கு என்ன பேருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
இட்லி தோசைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக சைடிஷ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, ஒரு பட்டை ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், 5 பூண்டு பல்ல தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி பழம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி குழைய வேகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கும். அது வேகிற அந்த கேப்பில் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா 2ஆக பிரித்து அரைப்பாங்க, நான் ஒன்றா சேர்த்து அரைக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், தனியா, பொட்டுக்கடலை, ஒரு பத்தை தேங்காய், கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணி மையை அரைச்ச பிறகு வேக வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணால் நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் தரக்கல் ரெடி. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.